Assalamualaikum, welcome to my channel. இன்னைக்கு oops கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ oops ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஸோ இந்த வீடியோவில் ஓப்ஸ்னால் என்ன, வாட் இஸ் oops அதை மட்டும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நம்ம மெயின் கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஓப்ஸ்னால் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம், இல்லைன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இஸ் அ ப்ரோக்ராமிங் paradigm இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. புரியுதா? ஆப்ஜெக்ட்னா என்ன, நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டியை ப்ரோக்ராமிங்கில், நம்ம ப்ரோக்ராமிங் இருக்கு இல்லையா, அதில் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட். புரியுதா? ஒரு ஆப்ஜெக்ட்க்கு நமக்கு ரெண்டு மெயின் திங்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டில் நமக்கு ரெண்டு மெயின் திங்ஸ் இருக்குது. இந்த டேட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபீல்ட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ், கோடுன்னு சொன்னால் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். இந்த ப்ரொசீஜர்ஸில் இன்னொன்று வரும், நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஃபங்க்ஷன்ஸ் பிளாக் ஆஃப் கோட் ஆல்ரெடி நோன். ஸோ அதுதான் சொல்லியிருக்கேன். இப்போ வாட் இஸ் த ஆட்ரிபியூட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன, மெத்தட்ஸ்னால் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதி வச்சுருக்கேன், அது பாருங்கள், புரியும். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்க. இப்போ ஸ்டூடெண்ட் ஒரு நேம் லிஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டை பற்றி பேச போகிறாங்கன்னா அவங்களுடைய நேம் இருக்கும், அவங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும், அவங்களுடைய ஏஜஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸோ இதுதான் ஆட்ரிபியூட். இதுதான் இது ஒரு டேட்டா தானே, இது ஆமாம் தானே, இது வந்து ஒரு டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார், மெத்தட்னா என்ன அப்படின்னா, மெத்தட்ஸ் அப்படின்னா ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ மெத்தட் அப்படின்னா ஆக்ஷன் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டடி பண்ணுவீங்க, கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க, எக்ஸாமை ரைட் பண்ணுறீங்க, அசைன்மெண்ட்லாம் சப்மிட் பண்ணுறீங்க. இது எல்லாமே ஒரு மெத்தட். இது வந்து ஒரு ஆக்ஷன் நடக்குது இந்த இடத்துல அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அப்போ திஸ் இஸ் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் திஸ் இஸ் அ மெத்தட்ஸ். இதை நம்ம வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸுன்னு சொல்லலாம், இன்னொன்று ப்ரொசீஜர்ஸும் சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி ஆட்ரிபியூட்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம், டேட்டாஸ்ன்னு சொல்லலாம். இதிலே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வாட் இஸ் oops. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஒய் ஊப்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த நடத்துனது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.